பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும் போதெல்லாம் நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறார். அதை பேசி கொண்டிருக்க தேவனிடத்தில் நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் நம்ம கூட இருப்பார் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை சிறந்ததாய் மேன்மையாக இருக்கும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் இருக்கிறாருன்னு தெரியல. ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் இருப்பார் என்று சொன்னால் அந்த கணவன் துணையாக இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் தாய் துணையாக இருக்காங்கன்னா அந்த தாய் இருக்கும்போது ரொம்ப பிரயோஜனம் இருக்கும். அதுபோல் ஒருவருடைய துணை இருக்கும்போது அவர்கள் பலம் வாய்ந்தவர்களாய் காணப்படுவார்கள். துணை இல்லாத போது அவருடைய வாழ்க்கையில் குறைப்பட்டது போல ஒரு காரியங்கள் சொன்னால் என் கணவன் தான் அப்படிலாம் நடந்துருக்காதுங்க, என் மனைவி இருந்தால் அப்படி நடக்காதுங்க, என் பிள்ளை இருந்தாலும் அப்படி நடந்துக்காதுன்னு சொன்னோம். அப்போ அந்த துணை இல்லாத போது அவர்கள் வேதனைப்படுகிறார்கள், அவர்கள் துக்கப்படுகிறார்கள், அவர்கள் கலக்கம் அடைகிறார்கள். இன்றைக்கும் நீங்கள் உங்களோடு ஒரு தேவனை துணையாய் வைத்து கொள்ள வேண்டும், துணையாய் இருக்க வேண்டும். அவர் துணை இல்லாத போது உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 94ஆம் சங்கீதத்தில் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். கவனிங்க, கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாக என்ன பண்ணுவேன், மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்குமா. இன்றைக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேச முடியாமல் அடைக்கப்பட்ட சொல்லணும். யாருக்கிட்ட பேசாமல் ஒரு மௌனமாக துக்கமாக வேதனையாக கலக்கமாக. ஏன்னா கர்த்தர் துணையாக இல்லை. கர்த்தர் ஒருவனோடு துணையாக இருப்பார்னு சொன்னால் அவன் ஆத்துமா தேவனோடு கூட பேசி கொண்டிருக்கும். அவன் ஆத்துமா மௌனமாக இருக்காது. அவன் ஆத்துமா தேவனை துதித்து கொண்டிருக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய துணை இல்லாமல் ஒரு சபையில் கூட இருக்கிற பிள்ளைகளை பாருங்கள், கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுங்கன்னா சோத்திரன்ட்டு கவனிக்கும். என்னன்னா கர்த்தர் துணையாக இல்லை. நிறைய காரியங்களை செய்வதற்கு நமக்கு தேவனுடைய துணை தேவை. தேவன் துணையாக இருந்தால்தான் அந்த காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. துணையாக இராவிட்டால் சீக்கிரமாய் ஆத்துமா எங்கே போயிருக்கும் தெரியுமா, மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்குமா. சீக்கிரத்தில் அப்படி போயிட்டுருக்கும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளை தேவனை துணையாய் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் நமக்கு துணையாக இருப்பது நல்லது. தேவனை தன் துணையாக வைத்துக் கொள்ளும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். வேற வேதத்தில் பார்க்கும்போது அவர் உனக்கு துணையாக இருப்பார். யாக்கோபுக்கு யார் இருந்தால் தேவன் துணையாக இருந்தார். அந்த துணையாக இருந்தனால்தான் வெறுமையாய் போன ஒரு மனிதன் இரு பரிவாரங்களோடு வருகிறான். பாருங்க, அங்கே போகிறாரு, அங்கே சம்பளம் கிடைக்கல. இந்த பொண்ணுங்க அந்த பொண்ணுக்காக வேலை செய்து கடைசியில் சம்பளம் இல்லாமல் போகிறான். அப்போது துணையாய் வருவேன் என்று சொன்ன ஒரு தேவனை அவர் போய் தேடுகிறார். அப்பா என்னை எப்படியா ஏமாத்துறாங்கப்பா, அப்பா என் சம்பளத்தை 10 முறை வஞ்சிட்டுறாங்கப்பான்னு சொல்லிட்டு யார் துணையாக இருக்காங்களோ அந்த துணையாரோடு நம்ம என்ன பண்ணுவோம், பேசுவோம். அம்மா வேலையில் இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்கம்மா, என்ன கணவன் இருக்காங்கன்னு சொன்னால் கணவன்கிட்ட வந்து அப்பா என்னை வேலையில் இப்படிலாம் சொல்கிறாங்கப்பா அப்படிலாம் பேசுகிறாங்க. ஏன் அவங்க தாங்க என் துணை, அவங்ககிட்ட தாங்க நான் சொல்லணும், அவங்ககிட்ட தாங்க பேசணும், அவங்க தாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, என்னை கேட்டு ஒரு பதில் சொல்லுவாங்க. அதுபோல் நமக்கு ஒரு துணை செய்கிற ஒரு தேவனுக்கு இருப்பதுங்க. அந்த தேவனிடத்தில் போயிட்டு யாக்கோபு இப்போ பேசுகிறார். மனைவி இருக்கிறாங்க, இன்னொரு மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்காங்க, வேலைக்காரிகள் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம்ல. அவங்ககிட்ட பேசாமல் யார்கிட்ட பேசுறது தெரியுமா, தனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து அந்த தேவன்கிட்ட போயிட்டு என்ன இப்படி ஏமாத்திட்டாங்கப்பா, நான் வெறுமையாக இருக்கிறேன்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இப்போ அவரிடத்துல அவர் கேட்கும் போது பாருங்க, அவர் ஆலோசனை கொடுக்கிறார். அப்போ கர்த்தர் ஒரு மனிதனுக்கு துணையாக இருந்தால் அவர் ஆலோசனை கொடுப்பார். கர்த்தர் அவனுக்கு துணையாக இருக்கும்போது அவனை வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு நீங்கள் வெறுமையாக காணப்படுறீங்களா? இன்னைக்கு ஆலோசனை இல்லாமல் காணப்படுறீங்களா? குடும்பத்தில் குழப்பமாய் மாறுறீங்களா? இன்னைக்கு உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைக்கு இப்போ தேவனை தன் துணையாய் வைத்துக்கொள். தேவனை உனக்கு துணையாய் வைத்துக்கொண்டு இப்போ சொல்லு, அப்பா உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கேன்ப்பா, நீர் எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேளு. இந்த தேவன் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பா. நீ எந்த இடத்துல தோல்வியோடு நிற்கிறியோ அந்த தோல்வியை மாற செய்கிற ஒரு தேவன். நீ எந்த இடத்துல வெறுமையாக இருக்கோ அந்த வெறுமையை மாற்றக்கூடிய தேவன். என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைங்க வந்திருக்கு, வெறுமையாக இருக்கிறியா? இன்னைக்கு அந்த தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராக்கா, உன் தேவையை சந்திக்க வல்லவராக்கா, உனக்கு துணையாக இருக்க வல்லவராக்கா. இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அப்போ அவர் துணையாக இருந்தால் என்ன நடக்கும்? அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. கவனிங்க, என் கால் சறுக்குது என்று சொல்லும் போது
பார்த்தீங்களா? கர்த்தருடைய கிருபை தாங்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அவர் துணையாக இருந்தனால்தான் கால் சறுக்குதுன்னு சொல்லும்போது தாங்குறாரு. இப்போ மனைவியோ கணவனோ உன் பக்கத்தில் இருக்காங்கன்னு சொன்னால், ஒரு குடும்பமாக இருக்காங்கன்னு சொன்னால், இப்போ படிக்கட்டில் இறங்க என்னன்னு தெரியலம்மா, எனக்கு கால் சரியாக நடக்க முடியலம்மா, வழுக்கிற மாதிரி இருக்குமா, அங்கே பாருங்க கூடவே வருவாங்க. ஏன் கூட வந்தாங்க? சறுக்கி நீ விழுந்துடக்கூடாது என்பதுக்காக சப்போர்ட் பண்ணி கொண்டு வருவார்கள். கவனிச்சிங்களா? இன்னைக்கு எப்படி ஒரு மனிதன் இருந்து சப்போர்ட் பண்ணுவானோ, ஒரு கணவனோ மனைவியோ இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்களோ, இதே போல நம்முடைய தேவன் உங்களோடு கூட இருந்து கால் சறுக்குது என்று நான் சொல்லும்போது இப்போ யார் வர தெரியுமா? அவருடைய கிருபை வரப்போகிறது. அந்த கிருபை தாங்க போது, அந்த கிருபை பலப்படுத்த போது, அந்த கிருபை நடத்த போது, இந்த கிருபை தான் உன் கூட இருக்க போகுது. கவனிங்க, இந்த கிருபை கூட நம்முடைய காரியங்களில், நம்முடைய விஷயங்களில் இந்த கிருபை நம்ம இழந்திருக்கிறோமா? இன்றைக்கி கிருபை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, அவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவரே நான் இதில் குறைவாக இருக்கிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அவருடைய கிருபை கூட வரும். கால் சறுக்குதுன்னு நான் சொல்லும்போதே அவருடைய கிருபை என்னை தாங்குதான். அவருடைய கிருபை நான் விழாதபடிக்கு, அவருடைய கிருபை நான் சரிஞ்சு போகாதபடிக்கு என்னை தாங்கக்கூடிய ஒரு கிருபையாக இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த கிருபை உனக்காக இன்றைக்கு காத்து கொண்டிருக்கு. ஆண்டவரே நீர் எனக்கு துணையாக இரு என்று சொன்னீங்கன்னா இந்த கிருபை கூட வந்து நிற்கும். சறுக்குதுப்பா, விழுந்துட்ட பிறகு உன்னை வந்து கிருபை வச்சுருக்காது, விழுவதற்கு முன்பாக உன்னை தாங்கக்கூடிய கிருபை, விழுவதற்கு முன்பாக உன்னை நடத்தக்கூடிய கிருபை வச்சுன்னா இந்த கிருபை தான். எல்லாரும் ஒரு மனிதர்கள் பாருங்க, அன்னைக்கு மழை வந்து மழையில் சிக்கி கொண்டு எல்லாரும் அழிந்து போக போகிறாங்க நோவா காலத்தில். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடச்சிது. இந்த கிருபை அவரையும் முழுகி போய் அவரும் அழிந்து போக வைக்கல. அந்த கிருபை எல்லாரும் முழுகும் போது இவர் மிதந்து கொண்டு போகிற ஒரு கிருபை காணப்பட்டுச்சு. இவர் சுகமாக இருக்கக்கூடிய கிருபை. 40 நாள் மழையில் பாருங்க, அவர் மேலே மழை பெய்யாதபடிக்கு, எவ்வளவுதான் ஊற்று பெருக்கினாலும் அவர் முழுகாதபடிக்கு இந்த கிருபை பாதுகாத்தது. அப்போ அவர் துணையாந்தாரா? அவர் நடத்தினாரா? இன்றைக்கு உன்னை நடத்த அவர் வல்லவராக்கா. அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவருக்கா. அவர் உனக்கு துணையா இருப்பார். அப்போ அவரை நீ துணையாய் வைத்துக் கொள்ளாக்குவார். அப்ப நீங்க என் கூட துணையா இல்லாம போனா நான் எப்பயோ சரிக்கு போய் விழுந்திருப்பேன்பா. என் வாழ்க்கையில, என் வேலை ஸ்தலங்கள்ல, என் குடும்பங்கள்ல. இன்னைக்கு நீ என் கூட வாங்க ஆண்டவரே, என்ன நடத்துங்க ஆண்டவரே. நீ எந்த இடத்துல இன்னைக்கு ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கிறியோ, எந்த வாழ்க்கையில் இன்னைக்கு பிடிமானம் இல்லாமல் இருக்கிறியோ, எந்த குடும்பத்தில் இன்னைக்கு நீ பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டு, எந்த பகுதியில் நீ இன்னைக்கு வேதனையோடு காணப்படுறியோ, அங்கே கர்த்தருடைய கிருபை உன்னை தேடி வரும். உன்னை பலப்படுத்த வல்லவராக்கா, உனக்கு உதவி செய்ய வல்லவராக்கா, உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். இந்த தேவன் உன்னை நடத்த வல்லவராக்கா. உன் தேவைகளை அவர் சந்திக்கக்கூடியவர். உனக்கு அவர் நன்மை செய்யக்கூடிய, உனக்காக அற்புதம் செய்ய இன்றைக்கும் காத்திருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்கம்மா. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. கவனிங்க, என் உள்ளத்துல விசாரங்கள் பெருகையில். இப்ப உள்ளத்துல விசாரங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெருகும் போது அந்த மனிதன் அடுத்த நிமிஷம் வாழ மாட்டான். இனி வாழ்வதை விட செத்து போலாம்மா. அப்போ குடும்பத்தார்ல அப்பா என்னப்பா பிரச்சனை சொல்லுப்பா, என்னப்பா பிரச்சனை, அந்த பிரச்சனை கேட்கும் போது இல்லைப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா, நான் உனக்கு உதவி செய்யணும்ப்பா, நான் கூட இருக்கிறேன்ப்பா. ஒரு மனிதர்கள் எப்படி உங்களை தேற்றுவார்களோ அதே போல நம்முடைய தேவன் பெற என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறதாம். மனிதன் மாதிரி பக்கத்தில் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, உன் தோல் மேலே கை போட்டு அப்படி தேற்றுகிறோம்ல. உன் ஆத்துமா எந்த இடம் வேதனைப்படுகிறதோ, எந்த இடம் பிரச்சனை உள்ள இருக்கோ அந்த இடத்தை இது தேற்றக்கூடியவராய் மாறுவான். பார்த்தீங்களா? ஒரு தேவனை நீ துணையாய் வைத்துக் கொள்வதனால எத்தனை நன்மைகளை நீ அடைய முடியுது பாருங்க, எத்தனை காரியங்களை பலப்பட முடியுது பாருங்க. நீ எந்த இடத்துல இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற, எந்த இடத்துல உன் வாழ்க்கையில் விசாரங்கள் பெருகி இருக்குது, உன் ஆத்துமாவை தேற்றக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். உன் ஆத்துமாவை பலப்படுத்தக்கூடிய தேவன் இருக்கிறார். உனக்கு அவர் உதவி செய்ய காத்திருக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில நீ எந்த விதத்துல சோர்ந்து போய் நிற்கிறாய், எந்த விதத்தில் இன்னைக்கு பலவீனமாக காணப்படுறார், இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய காத்திருக்கார். தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் காத்திருக்க நீ, தேவனுடைய உறவில் நிலைத்திருக்க நீ ஒரு காரியத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே எனக்கு நீங்கள் துணையாக வாங்க, உங்கள் கிருபை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆண்டவரே நீர் எனக்குள்ள வாங்கப்பா, என்னை நீங்கள் நடத்துங்கப்பா, என் கூட நீங்கள் இருங்கப்பான்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு உதவி செய்வார். உன்னுடைய உள்ளத்துக்குள்ள காணப்படுற விசாரங்களை, எவ்வளோ பாரம், எவ்வளோ பிரச்சனை, யாருக்கிட்டையும் சொல்ல முடியல, எனக்குள்ளேயே வைத்துங்க, எப்படியாப்பட்ட விசாரங்கள் இருந்தாலும் இன்னைக்கு அவர் சொல்கிறாரு, அவைகளை நான் என்ன பண்ண போகிறேன், மாறும்படிக்கு உன் ஆத்துமாவை நான் தேற்றுவேன், உன் ஆத்துமாவை நான் பலப்படுத்துவேன், உன் ஆத்துமாவுக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு அவர் உனக்கு துணையாக இருந்தார்னா ஒரு பெரிய காரியங்களை செய்ய முடியும். தேவ பிள்ளைகளே, வியத்துள்ள மனிதர்கள்லாம் எப்பொழுதும் தேவனை தன் பக்கத்தில் வைத்திருந்தார். கர்த்தரை எப்போதும் என் வலது பாசில் ஏன் வச்சிருந்தாரு, எதுக்காக வச்சிருக்காரு, எதுக்காக அவர் பக்கத்தில் நிறுத்திருக்கிறாரு, ஏன் அவரோடு கூட இருக்கிறார், எப்பொழுதும் பார்க்கணும். தேவ பிள்ளைகளே, அவருடைய பக்கத்தில் வைத்ததுனால, அவரோடு கூட இருப்பதுனால, அவர் வலது பாசத்தில் இருப்பதுனால அவர் நிறைய நேரங்களில் அவருடைய ஆத்துமா தேற்றப்பட்டிருக்குது. தாவீதோடு கூட ஒரு கூட்டம் இருந்துன்னு எப்போ பாரு அவருக்கு புத்திமதி சொல்லிக் கொடுத்து அவரை தேற்றி கொண்டே இருந்தாங்களா? தாவீதோட மற்றவங்களை தேற்றிருப்பாரு கண்டி, தாவீதை யாரும் தேற்றினவன் கிடையாது. அப்போ தாவீதை யார் தேற்றிருந்து? அவருடைய ஆத்துமாவை தேற்றும்படிக்கு தேவன் கூட இருந்தார், அவருடைய கிருபை கூட இருந்தது. எங்கே போனாலும் அவர் சறுக்காதபடிக்கு அவருடைய கிருபை காத்து கொண்டது. இன்றைக்கும் அதே கிருபை உன்னை தாங்கும்படிக்கு அவருடைய கிருபம் கூட இருக்குது. இன்றைக்கி தேவ பிள்ளைகளை நிறைய நேரங்களில் என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் இவ்வளோ பிரச்சனை, என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் இவ்வளோ போராட்டம், என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் இவ்வளோ நிந்தன்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் கேள்வி கேட்டுக்காத. உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் கர்த்தாவே எனக்கு நீங்கள் துணை செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தாவே நீர் என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க. அவரும் கூட இருப்பார், அவரும் நடத்துவா, உன் தேவைகளை சந்திப்பா. 20ஆம் வசனம் வாசிங்க. தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோல் ஆசனம் உமக்கு இசைந்திருக்குமோ? கவனிங்க, தீமையை கட்டளையிடுகிற கொடுங்கோல் ஆசனம் உமக்கு இருக்குமோ? ஏன் இல்லாமல் போது தெரியுமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் துணையா இருக்கும்போது நீ எத்தனை தீமைகளை கொண்டு வந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை கொண்டு வந்தாலும் அதில் நான் உட்கார்ந்து இருக்க மாட்டேன், அதை விட்டு நான் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. அந்த ஆசனத்தில் உட்கார்றது, தீமைன்ற ஆசனத்தில் நான் உட்கார்றதுக்காக இல்லை, அதன் மத்தியில் நான் எழும்பும்படிக்கு ஆண்டவனை வைத்திருக்கிறார். நீங்கள் வேதத்தில் யோசிப்பை பாருங்க. நீங்களோ எனக்கு தீமை செய்யுங்க, கர்த்தரோ எனக்கு என்ன செஞ்சது தெரியுமா? கூட இருந்தவர் அதை நன்மையாய். இந்த நாளில் நீங்கள் என்கிட்ட என்ன பண்ணுங்க, உதவி கேட்கும்படிக்கு ஆண்டவர் அதை மாற்றினா, என் சிங்காசனத்தை உயர்த்தினா, என்னை தீமையில் வைக்கவில்லை, என்னை குழியில் வைக்கவில்லை, என்னை அடிமைத்தனத்தில் வைக்கவில்லை. என் தேவன் ஒவ்வொரு இடங்களும் என்னை உயர்த்தி கொண்டே இருந்தா. என்ன ஒரு மனிதன் நான் சுகமாக வாழ்ந்துனுக்க, என்னை கொண்டு போய் எங்கே வைக்கிறான்? இவனை குழிக்குள்ளே போடு. அப்போ இந்த சிங்காசனமா? எனக்கு குழி என்ற ஒரு தீமையின் சிங்காசனத்தை, ஆனால் அங்கேருந்து எழுப்பினான். அங்கேருந்து பாருங்க, இன்னொருத்தன் கொண்டு போயிட்டோம்னா அடிமையாக இவனை உள்ள வைடான்னு சொல்லிட்டு அடிமை சிங்காசனத்தை வைக்கிறான். அந்த சிங்காசனத்தில் போயிட்டு தீமையில் நான் உட்காந்து கிடப்பேன்னு வச்சிங்களா? அங்கே பார்த்தா அங்கே இவனோடு கர்த்தர் கூட இருக்கிறான்னு பார்த்து அந்த வீட்டில் எஜமானி போல வைத்து விட்டார்கள். பார்த்தீங்களா? நீங்கள் எந்த இடத்துல எனக்கு தீமைன்ற ஒரு சிங்காசனத்தை நீங்கள் போட்டு அமர செய்தால் அங்கேருந்து என்னை எழுப்பக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறா, எனக்கு உதவி செய்யக்கூடிய தேவன் இருக்கிறா, எனக்கு நன்மை செய்யக்கூடிய தேவன் இருக்கிறா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இந்த தேவனை கூட வைத்துக்கொள், அவரை துணியாக வைத்துக்கொள். நீ போகிற இடங்கள்லாம் உன்னை எந்த மூலையில் செவிட்டி அடித்தாலும் அந்த இடத்துல நீ உயரும்படிக்கு, அந்த இடத்துல மேன்மடையும்படிக்கு, உன் கையில் எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டு ஒன்றெல்லாமாக்கினாலும் அங்கேயும் உன்னை உயர்த்தும்படிக்கு தேவனும் கூட இருக்கிறார். உன்னை வழிநடத்தக்கூடியவராக இருக்கா, உனக்கு உதவி செய்யக்கூட இருக்கா. கவனிங்க, வெறுமையாக்கி அனுப்புகிறாங்க. அந்த வெறுமையுள்ள ஒரு மனுஷன் சொன்னார், இரு பரிவாரங்களோடு வந்து கொண்டிருக்கிறார். காரணம், அவனோடு கர்த்தர் இருந்தார், அவருக்கு துணையாக இருந்தார். யோசேப்பு ஒன்றும் இல்லாமல் தீமையின் சிங்காசனம், தீமை செய்தார்கள், கர்த்தரோ அதை நன்மையா. அப்போ கர்த்தர் அவரோடு கூட இருந்தா. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் என்ன காரியங்களை குறைப்பட்டிருந்தாலும் இப்போ நீ என்ன பண்ணு, இந்த இயேசுவை தன் பக்கத்தில் நிறுத்து, இவர் உனக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஜனங்களுடைய வாழ்க்கையில் நீர் இவர்களுக்கு துணையாக இருந்து இவர்களை நீர் நடத்தும் ஆண்டவரே. நீர் இவர்களோடு கூட இருக்கும்போது இவருடைய கால்கள் சறுக்காதபடிக்கு உம்முடைய கிருபையினாலே இவர்களை தாங்கக்கூடிய தேவன் ஆண்டவரே. அப்பா, நீர் கூட இருக்கும்போது ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இடல் வராதபடிக்கு ஆண்டவரே, விசாரங்கள் பெருகாதபடிக்கு நீ பாதுகாக்கிற தெய்வம் ஆண்டவரே. இவளை வழிநடத்தும் பெரிய காட்சி எல்லாவற்றையும் பொறுப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.